ஹலோ நண்பர்களே, இப்போ ஒரு 2-3 வாரமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் போட்டி நாளையோட முடிவுக்கு வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்திய டீம் எல்லாருக்கும் முதல் அணியாக ஃபைனல்ஸுக்கு போயிடுச்சு. அடுத்ததாக நியூசிலாந்து அணி. இப்போது இந்த 2 டீமுக்கும் நாளைக்கு ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமில்லாத இந்த போட்டியில் நாளைக்கு யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரியல. 2 அணியும் சமபலமாக இருக்கிறதால போட்டி பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சமே இருக்காது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போகுது. நாளைக்கு நடக்கும் போகிற மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. ஏன்னா நியூசிலாந்து டீம் வந்து துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் இந்த சீரீஸில் ஒரு மேட்ச் தான் விளையாண்டுருக்கு. ஆனால் நம்ம இந்திய டீம் பார்த்திங்கன்னா விளையாண்ட எல்லா மேட்சுமே அந்த ஒரே ஸ்டேடியத்தில் தான் விளையாண்டுருக்கு. அதனால் இரு அணிகளையும் நல்ல நல்ல திறமையான வீரர்கள் இருந்தாலும் பிட்ச் கிரவுண்ட் அடிப்படையில் பார்த்தா நம்மளுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நானும் உங்களை மாதிரியே ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.